Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So in the Polity Unplugged video series la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் types of majority. So இது லக்ஷ்மிகாந்த் புக்ல சாப்டர் 10ல amendment of the constitution கீழ வரக்கூடிய ஒரு டாபிக் தான். பிகாஸ் இதை நான் types of majority அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அதில் வந்து அமெண்ட்மெண்ட்டில் வந்து எல்லா மெஜாரிட்டியும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி, அது ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, இது எல்லாமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டாபிக் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம மெஜாரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் அமெண்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அமெண்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எந்த ஆர்டிக்கிளில் சொல்லுது? ஆர்டிக்கிள் 368 பார்ட் 20. ஸோ இதில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்ஏ மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டும் கிடையாது, அதே மாதிரி பிரிட்டன் மாதிரி ரொம்ப ஈஸியும் கிடையாது. நம்ம இதில் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம போய் ஆகணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் கேபி கேஸ் தெரியும் உங்களுக்கு, கேஷ்வனந்தா பாரதி கேஸ். அதில் வந்து தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. த பார்லிமெண்ட் கேன் நாட் அமெண்ட் தோஸ் ப்ரொவிஷன்ஸ் விச் ஃபார்ம் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது கேஷ்வனந்தா பாரதி கேஸ் 1973 உள்ளது. ஸோ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஐதர் இன் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஸோ எந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லனாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் அதை ஒரு மெம்பர் ஒரு மினிஸ்டரும் பண்ணலாம், ஆர் ஒரு ப்ரைவேட் மெம்பரும் வந்து பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பில்லும் ஒவ்வொரு ஹவுஸ்லையும் இந்த பில் ஒவ்வொரு ஹவுஸ்லையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 4 டைப்ஸ் இருக்குது. அது இது எதில் வருது அப்படிங்கிறத நம்ம லேட்டர் பார்ப்போம். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹவுஸ்லையும் தனித்தனியாக பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து பிரசிடெண்ட் கிட்ட போகும். இதில் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ப்ரொவிஷன் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு இது ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் ஹோல்ட் பண்ண முடியாது. அண்ட் ஃபெட்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது அமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதாவது ஸ்டேட்டை இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது, ஃபெட்ரல் ப்ரொவிஷன்ஸில் இந்த ஸ்டேட் டு சென்ட்ரல் ரிலேஷன் அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ மட்டும் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து ரேட்டிஃபிகேஷன் வாங்கணும். ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து ஒப்புதல் வாங்குதல், அதான் ரேட்டிஃபிகேஷன். அந்த ரேட்டிஃபிகேஷன் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் போதும். அடுத்து இது எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பிரசிடெண்ட்டை போகும். பிரசிடெண்ட் இதுக்கு கண்டிப்பாக அசென்ட் கொடுத்தே ஆகணும். மித்த பில்ஸ் மாதிரி வித்ஹோல்ட் பண்ணிக்கிறது, அதாவது தன்கிட்ட வச்சுக்கிறது, லேட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை இதில் சில கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்க்கு பிரசிடெண்ட் கண்டிப்பாக அசென்ட் கொடுத்தே ஆகணும். லேட்டர் அசென்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பில் ஆக்டாக மாறிடும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது வந்து ஓவரால் இது நான் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் புக்கில் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போது டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்ன நேம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50% + 1 present and voting, then 50% + 1 total members, next 2/3 present and voting, next 2/3 total, next 2/3 present and voting plus state order ratification. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, இது அப்சல்யூட், இது ஸ்பெஷல், இதுவும் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். இது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பெஷல், இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கீழே வரும். ஸோ இது நம்ம எப்படி இதை ஃபர்தராக பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டு, அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் டைப்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இது டோட்டல் மெம்பர்ஸ், இது ப்ரெசண்ட், இது ஓட்டிங்,
அண்ட் இதில் நம்ம ரெக்வயர்டு ஓட்ஸ் எவ்வளவு அண்ட் இதில் எவ்வளோ ஓட் மினிமமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவில் 545 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், 50% + 1 டோட்டல் மொத்தம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹவுஸ் மெம்பர்ஸில் 50% + 1 மினிமம் இருந்தால் தான் இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி மூலமா பாஸ் ஆகக்கூடிய பில் எல்லாமே பாஸ் ஆனதாக அர்த்தம். ஸோ 545ல் 50% + 1ங்கிறது 273 ஓட்ஸ். ஸோ 273 தான் இருக்கணுமா? கண்டிஷன் இல்லை, 273க்கு மேலே கூட இருக்கலாம். பட் மினிமம் லிமிட் வந்து இந்த 273. இதை தாண்டினா தான் இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி மூலமா பாஸ் ஆகக்கூடிய பில்ஸ் எல்லாமே பாஸ் ஆனதாக அர்த்தம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி என்ன பார்த்தோம், 50% + 1 ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவே எடுத்துப்போம், 545 பேர் வந்து டோட்டல் மெம்பர்ஸு. இப்போ நம்ம ஸ்கூலில் எழுதுவோம் இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் வந்து இது நம்ம பார்த்தோம், இது ப்ரெசென்ட்டுங்கிறது 500 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, விச் மீன்ஸ் 45 வந்து ஆப்சென்ட். ஓட்டிங் அதில் 100 பேர் இல்லை, நான் இந்த பில்லுக்கு வந்து ஓட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து ஓட் பண்ணலை. ஸோ 400 பேர் தான் ஓட் பண்ணுறாங்க. அப்போது ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கிறது இந்த 400 தான். 500ல் 400 பேர் ஓட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 400 பேர் தான் கணக்கு. அதில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 50% + 1 இருக்கணுமா? ஸோ இதில் 50%னா 200, 1 அப்படிங்கிறது 201. ஸோ அது இருந்தால் தான் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பாஸ் ஆகக்கூடிய பில் எல்லாமே பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த சிம்பிள் மெஜாரிட்டிக்குள்ள தான் வரும். ஸோ நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 245 பேரில் சரி நம்ம கிளாஸ் வச்சே எடுப்போம். கிளாஸில் 50 பேர் இருக்கீங்க. இதில் வந்து ஒரு 2 பேர் வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க, வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கோ போயிட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது 48. ஐதர் அந்த சீட் வேக்கண்ட்டாக இருந்தாலோ இல்லை அந்த மெம்பர் வந்து இறந்து போயிருந்தாலோ. ஸோ அது போக இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். அது வந்து இங்கே நம்ம 48 மாதிரி இந்த 245 இது எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கு. ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது 200 பேர், மிச்சம் 45 பேர் ஒன்று ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லை இறந்துட்டாங்க, அந்த கணக்கில் அந்த 45 பேர் வந்துடுறாங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 45 மெம்பர்ஸே தூக்கியாச்சு. ஸோ இதில் 50% ஆஃப் 50% + 1 அதுதான். ஸோ இந்த 200ல் 50% + 1ங்கிறது 50%ங்கிறது 200ல் 100 + 1 101. ஸோ 101 ஓட் மினிமம் இருந்தால் தான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலமாக பாஸ் ஆகக்கூடிய பில்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங், 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் ப்ளஸ் by more than 50% of the total strength of the house. தென் அதே இதிலே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் சப்போர்ட் பண்ணியிருந்தா அதே கண்டிஷனில் அண்ட் 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஸோ இது டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கேசஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி எந்த ஒரு ஆக்ட் ஆர் பில், ஸோ ரெண்டும் சேம் தான். ஸோ இதுக்கு பில்லுங்கிறது அசன்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அசன்ட் கொடுத்து நம்மளுக்கு கெசட்டில் ஏற்றிட்டாங்கன்னா அது ஆக்ட் ஆயிரும். ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நார்மல் பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் நார்மல் இதுங்கிறதுன்னு சொல்கிறது இந்த பில் பாஸ் பண்ணுறது. இந்த மெஜாரிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் இவங்களோட எலெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து இதை அப்சல்யூட் மெஜாரிட்டி யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு ஆக்ட் ஆர் பில் அது எதுக்குமே வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன, 50% + 1 டோட்டல் மெம்பர்ஸில். ஸோ இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் 273 ஐ திங்க் 273 வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்கணும். அன்றைக்கி 545ல் 300 தான் ப்ரெசென்ட் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். ஸோ இதில் வந்து ஓட் பண்ணுறதுல 273. ஸோ நம்மளுக்கு டோட்டல் இதில் தான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வரும். இதே இது நம்மளுக்கு இந்த ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் கணக்கு வந்துச்சுன்னா அது சிம்பிள் மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதில் இருக்கக்கூடியது தான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. 50% ஆஃப் +1
50% + 1. ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிமூவலுக்கு அக்கார்டிங் டு ஆர்டிகல் 67B அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை. நெக்ஸ்ட்டு சிம்பிள் மெஜாரிட்டி நான் சொன்ன மாதிரி நிறைய இதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. 50% + 1 ஆஃப் present and voting. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஷியல் பில்ஸ், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அட்ஜார்ன்மெண்ட், சென்ஷூர் மோஷன், தென் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. குழப்பிக்காதீங்க, இந்த ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறது ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபாவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருக்கணும். பிகாஸ் ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் வந்து இவர் தான், வைஸ் பிரசிடென்ட் தான். அண்ட் லோக்சபாவுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்டர் பிரசிடென்ட் ரூல், எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த எலெக்ஷன் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லோக்சபா எலெக்ஷன் நம்ம ஸ்டேட்டுக்கு சிஎம் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட் பண்ணுறோம் இல்லையா, ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி. இப்போ அந்த சீட் இப்போது நேஷ்னல் லெவலில் யார் பிஎம் அப்படிங்கிறது எந்த கட்சிக்கு வந்து 50% + 1 அந்த ஓட் வந்து கிடைக்குதோ அவங்களுக்கு தான் வந்து ரூலிங் பார்ட்டி ஆவாங்க. ஸோ சாரி, இது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் நம்ம பார்த்தோம் 368 கீழே, விச் நீட்ஸ் டு பி ரேட்டிஃபைட் பை ஸ்டேட், அதுக்கு தான் சிம்பிள் மெஜாரிட்டி. அந்த இன்னொரு அதாவது சென்ட்ரல் லெவலில் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் வாங்குறப்போ சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் எனஃப். ஸோ இது குழப்பிக்காதீங்க. ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட் ரிமூவலுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும். அதே இது லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் எனஃப். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதை ஸ்டேட்டை கேட்கும்போது யார் பெரிய ஆள், சென்டர் தான் பெரிய ஆள். ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்டேட் நீ சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி கொடுத்தாலே போதும், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் கன்சிடர் ஆகும். ஸோ அந்த இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 4 கேட்டகரி இருக்குது அக்கார்டிங் டு ஆர்டிகல் 249, ஆர்டிகல் 368, Article 368 plus 50% and Article 61. ஸோ 249 எதை பற்றி பேசுதுன்னா, ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரலாம். யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் ஷெட்யூல் 7ல் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் ஏதாவது லாஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் ரெசல்யூஷன் கொண்டு வரலாம். ராஜ்யசபாவுக்கு அந்த பவர் இருக்குது டு எம்பவர் த பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் இன் த ஸ்டேட் லிஸ்ட் which is valid up to 1 year but can be extended any number of times. இதுக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் 368 த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன், அந்த ஆர்டிகல் படி பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதில் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் தட் டஸ் நாட் அஃபெக்ட் ஃபெடரலிசம், இஃப் இட் அஃபெக்ட்ஸ் ஃபெடரலிசம் டைப் 3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி உள்ளே வந்துடும். அண்ட் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவல், கேக் ரிமூவல், சிஇசி ரிமூவல் அண்ட் ஆல்சோ நேஷனல் எமர்ஜி அப்ரூவல், 2 ஹவுசஸ்லையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி பண்ணியிருக்கணும். தென் ரெசல்யூஷன் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த கிரியேஷன், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம ஸ்டேட் கிடையாது பட் மித்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. அது எந்தெந்த ஸ்டேட்ஸுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட கிரியேஷன் ஆர் அபாலிஷன் இது ரெண்டுத்துக்குமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 169 கீழே வருது. இதுக்கும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது 2/3 ஆஃப் present and voting. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்லலை. ஸோ 545 வந்து டோட்டல் மெம்பர்ஸ், ப்ரெசண்ட் வந்து 400 அண்ட் ஓட்டிங் வந்து 300. 400 பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, அதில் 300 பேர் தான் ஓட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ 2/3 ஆஃப் ப்ரெசண்ட் அண்ட் ஓட்டிங் வந்து 200. ஸோ மினிமம் 200 ஓட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த பில்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆயிரும் இன் திஸ் கண்டிஷன்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த தட் எக்ஸப்ஷனல் கேஸ் ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் வரக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி to pass a constitutional amendment bill which affects federalism. For example, இந்த high court judges position வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம டைரெக்டாக தாக்குற மாதிரி, ஏன்னா ஸ்டேட்டு கீழே இருக்கக்கூடியதான் இந்த ஹை கோர்ட் ஜட்ஜ் எல்லாமே. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யூ வில் யூஸ் தி தேர்ட் டைப் 2/3 ஆஃப் present and voting, which is a special majority, plus 50% plus 1 present and voting. பிகாஸ் ஏன்னா இது சிம்பிள் மெஜாரிட்டி, வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும், ஸ்டேட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாஸ் ஆகி வர்றப்போ அதை ஃபுல்லாக அவங்க கம்பைல் பண்ணி தே வில் டேக், அது வந்து ஓகேவா இல்லையா, பாஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத ஓவரால் வச்சு பார்ப்பாங்க. லாஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது ஆஸ் பர் ஆர்டிகல் 61 இட் இஸ் யூஸ்டு ஃபார் த இம்பீச்மெண்ட் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட். இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இது வந்து எப்படின்னா 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 545னா அதில் 2/3 எவ்வளவோ அது வந்து மினிமமாக இருக்கணும். அரவுண்ட் 363 கிட்ட வரும் இந்த ஓட்ஸ் மட்டும். ஸோ இந்த மினிமம் இவ்வளோ ஓட் இருந்தால் தான் வந்து பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ண முடியும். பட் இது வரைக்கும் நம்ம இந்தியன் பிரசிடெண்ட் யாரையும் இம்பீச் பண்ணது கிடையாது. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 61. ஸோ இவ்வளோ தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 4 டைப்ஸ். ஸோ மித்த மெஜாரிட்டிலாம் புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துடலாம், கன்சாலிடேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா அந்த ரெசல்யூஷனுக்காக ஃபார் ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே ஏதாவது லாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா. செகண்ட், பார்லிமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். தேர்ட், பார்லிமெண்ட் ப்ளஸ் ஸ்டேட்டோடது வேணும், அண்ட் ஸ்டேட் வந்து சிம்பிளில் பாஸ் பண்ணணும், பார்லிமெண்ட் ஸ்பெஷலில் பாஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ இது 2/3 ஆஃப் டோட்டல். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு பில் பற்றி படிக்கும்போதும் இந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரிமூவலாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ இது பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இப்படி நம்ம ஃபுல்லாக மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்தந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் படிக்கிறப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தடவை உங்களுக்காக ஒரு 2 கொஸ்டின் எடுத்திருக்கு. 2016 and 15 வந்த கொஸ்டின்ஸ். த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அக்வைர்ஸ் த பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் எனி ஐட்டம் இன் த ஸ்டேட் லிஸ்ட். பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் எந்த ஒரு ஐட்டம்லனாலும் இது பண்ணலாம், விச் இன்வால்வ்ஸ் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இஃப் அ ரெசல்யூஷன் டு தட் எஃபெக்ட் இஸ் பாஸ்ட் பை ஆப்ஷன் ஏ லோக்சபா பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் டோட்டல் மெம்பர்ஷிப். Second, Lok Sabha by majority of not less than 2/3 of its total membership. Third option, Rajya Sabha by simple majority of its total membership. Fourth, Rajya Sabha by a majority of not less than 2/3 of its members present and voting. ஸோ இந்த நாட் லெஸ் தென்ங்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 2/3 இருக்கணும், மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நாட் லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். when a bill is referred to a joint sitting of both the houses of the parliament, it has to be passed by. ஒரு பில் ஜாயிண்ட் சிட்டிங் இது பண்ணணும் அப்படின்னா இதை பாஸ் பண்ணுறதுக்கு எதில் பாஸ் பண்ணால் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங், 3/4 மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது 2 கொஸ்டினுக்கும். ஸோ இது 2த்துக்குரிய ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting and happy learning.